உலகத்தில் இப்படிப்பட்ட சம்பவம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஒரு மிகப்பெரிய பணக்காரர் என்ன பண்ணுறாருன்னா, எப்படியாவது நாயாக மாறணும்னு யோசிக்கிறாரு. இதனால் பல டாக்டர்ஸை கூப்பிட்டு மீட்டிங் போடுறாரு. அவங்களும் அறுவை சிகிச்சை பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி அறுவை சிகிச்சை பண்ணி உண்மையிலேயே நாயாக மாறுறாரு. ஒரு மனிதன் நாயாக மாறி நாய்மறியை குலைக்கிறாராம். அதை வீடியோ எடுத்து உலகம் ஃபுல்லாக வைரல் பண்ணுறாங்க. இதை பார்த்த பல மக்கள் இது உண்மையா பொய்யா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஆர்வப்படுறாங்க. இந்த சம்பவம் எங்கே நடந்துச்சு, இது உண்மையா பொய்யா, எல்லாத்த பற்றியும் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பாலாஜி பேசுகிறேன். இந்த சம்பவம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜப்பானில் நடந்ததாக சொல்லப்படுது. உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் முதல்ல கதைக்குள்ளே வரேன். ஒரு 26 வயசான ஜாசோ அப்படின்னு சொல்லப்படுற ஆள். இவர் அங்கே மிகப்பெரிய பணக்காரராக இருக்காராம். பிஸ்னஸ் பண்ணுறாப்புலையாம், நல்ல காசு வருதான், பல 100 கோடி ரூபா சொத்து வச்சுருக்காராம். இவரால் நினச்சது எல்லாத்தையும் வந்து வாங்க முடியும். இப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து நாயாக மாறணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நாயை வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. இதனால் நாயாக மாறுறதுக்காக பல டாக்டர்ஸு, எக்ஸ்பர்ட்ஸு எல்லாரையும் கூப்பிட்றாங்க. இதுக்கு வந்து சாத்தியம் இருக்கா அப்படின்னு. அப்படி வந்த டாக்டர்ஸ், எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் ஒரு கதை சொல்கிறாங்க. அறுவை சிகிச்சை பண்ணணும், இப்படி பண்ணால் மாறலாம், அப்படி பண்ணால் மாறலான்னு. இதை கேட்ட இந்த பணக்காரர், சரி ஓகே எல்லாம் பண்ணிடலாம், உங்களுக்கு அறுவை சிகிச்சை தானே பண்ணணும், எவ்வளோ காசு தேவைப்படுது அப்படின்னு கேட்டுட்டு அறுவை சிகிச்சையும் பண்ணிக்கிறாரு. இப்படி அறுவை சிகிச்சைக்கு 220 கோடி ரூபா செலவாகுது. ஒரு மனிதன் நாயாக மாறுறதுக்காக அவர் அதை பண்ணுறாரு. 220 கோடி ரூபா செலவு பண்ணி அப்படியே நாய் மாதிரியே வந்து இருக்கிறாப்புல. இப்போ அந்த டாக்டர்ஸுக்கு வந்து எல்லா பணமும் வந்து போயிடுது. இந்த சம்பவம் வந்து உலகத்துக்கு தெரியணும்ல. அதனால அந்த பணக்காரர் என்ன பண்ணுறாருன்னா, அப்படியே வந்து வீடியோ எடுக்க சொல்கிறாப்புல. அவங்களோட அந்த வேலையாட்கள், அடியாள்னு வந்துட்டு அவங்களோட வேலையாட்கள் எல்லாரும் அப்படியே வந்து வீடியோ எடுக்கிறாங்க. அப்படியே வீடியோ எடுத்து எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் வைரல் பண்ணுறாங்க. உலகம் ஃபுல்லாக தெரிய வருது. இதெல்லாம் உண்மையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது அப்படின்னு தான் சொல்லப்படுது. காரணம் என்னென்னா, ஜாசோ அப்படின்னு சொல்லப்படுற பேரில் தானே இவர் மிகப்பெரிய பணக்காரராக இருக்கார். ஆனால் ஜப்பானில் அப்படிப்பட்ட பேரில் ஒரு மிகப்பெரிய பணக்காரர் இல்லையாம். அடுத்த 2வது, அவ்வளோ ஈஸியாலாம் பயாலஜிக்கல் ரீதியாக நாயாக மாற முடியாதான். 3வது, இது ஏஐ வீடியோவாக இருக்கலாம், சும்மா ட்ரெண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கிளப்பி விட்ருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. 4வது வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஒரு மனிதன் நாயாக மாறலாமா. எப்படின்னா, அந்த நாய் மாதிரியே ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டுக்கிட்டால் நாயாக மாறலாமா. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடிங்க ஜப்பானில் ஒரு ஆள் வந்து பயங்கரமான சம்பவத்தை பண்ணுறாரு. அது மூலம் உலகம் ஃபுல்லாக வந்து ஃபேமஸ் ஆனார். அவர் பேர் வந்து டோக்கோங்க. அப்படி என்ன பண்ணாருன்னா, அவருக்கும் நாய் மேலே வந்து ரொம்ப ரொம்ப பிரியம். இதனால் நாயாக மாற முடியுமா அப்படின்னு செக் பண்ணுறாரு. அது மாற முடியாதுன்னு தெரியுது. இதனால் நாய் மாதிரியே உள்ள ஒரு ட்ரெஸ்ஸை தயாரிப்போம் அப்படின்னு யோசிக்கிறாரு. அது அவரால் முடியாது, ஏதாவது ஒரு கம்பெனிகிட்ட தான் கொடுக்கணும், அது பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. இதனால் இந்த திரைப்படத்துக்கெல்லாம் வந்து நிறைய ட்ரெஸ் தயாரிக்கிற ஒரு கம்பெனி அவங்கள்ட்ட கூப்பிட்டு பேசுகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க பயங்கரமாக செலவாகும், பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இவர் சொல்கிறாரு, காசெல்லாம் நிறையா இருக்குது, அதெல்லாம் பார்க்காதீங்க, ட்ரெஸ்ஸை தயாரிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அந்த கம்பெனி வந்து இங்கே வந்து அளவெடுக்கிறாங்க. வேறு எவ்வளோ ஹைட்டாக இருக்கார், உங்களுக்கு எந்த மாதிரி நாய் வேணும் அப்படின்னு சொல்லி போய் எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. அப்படியே பார்க்க ஒரு நாய் மாதிரியே இருக்குது அந்த ட்ரெஸ்ஸு. அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து இவர் போடுறாரா, அச்ச அசலாக நாய் மாதிரியே இருக்கார். யாராலையும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. இந்த ட்ரெஸ்ஸுக்காக 12 லட்ச ரூபா செலவு பண்ணுறாரு. அப்படியே வந்து ரோட்டில் நடந்து போகிறாருங்க, யாருமே கண்டுபிடிக்கலை. அதை தாண்டி சில நாய் வந்து இவர்கிட்ட வருது, இவரை நாய் அப்படின்னு தான் நினைக்குது. இதை விட என்னென்னா, சில நாய் வந்து பயந்து போகுது, இவ்வளோ பெரிய நாயாக இருக்கே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அதே நாய் ட்ரெஸ்ஸோட அங்கே மீடியாலாம் வந்து இன்டர்வியூ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் வந்து பேசுகிறாரு, எதனால் நாயாக மாறினேன் அப்படின்னு. அப்படியே பல காலமாக சுற்றிக்கிட்டு திரிகிறாப்புல. இவங்கள ஒரு ஆள் வந்து கூட்டுட்டு போகிறாங்க. இப்படியே ஜம்ப் பண்ண வேண்டியது, நாய் என்னென்னலாம் பண்ணுமோ அதை எல்லாத்தையும் ஒரு பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இவர் அங்கே ஜப்பான் ஃபுல்லாக வைரல் ஆகி அதுக்கப்புறம் உலகம் ஃபுல்லாக பேசுகிறாங்க. எல்லோரும் இவரை பற்றியே தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து தெரியலை. இவர் யூடியூப் சேனல்லாம் வச்சுருந்துருக்காரு, அதில் வீடியோலாம் வந்து எடுத்து போட்டிருக்காப்புல. என்னத்தை சொல்ல, அதெல்லாம் 12 லட்ச ரூபா நாய் ட்ரெஸ்ஸுக்கு செலவு பண்ணியிருக்காரு. இதே மாதிரி தான் இப்போ ஒரு நாய் ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு வீடியோ வைரலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இப்போ 220 கோடி ரூபா அப்படின்னு சொன்னது கம்ப்ளீட்டாக ஃபேக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த நாய் ட்ரெஸ்ஸு 12 லட்ச ரூபாய்க்கு வாங்கினார்ல, அது உண்மை. அது உலகம் ஃபுல்லாக நல்லா தெரிஞ்ச விஷயந்தான். அந்த ஆளை போய் இன்டர்வியூ வந்து எடுத்திருக்காங்க. நீங்கள் அந்த 2 சம்பவத்தையும் எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒரு மிகப்பெரிய பணக்காரராக இருக்கவங்க எதுக்கு நாயாக மாறணும்னு நினைக்கிறாங்க?
என்னமோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்களோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு நேரடியில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.